அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக எல்லோரும் பண்ணியே ஆகணும். சரிங்களா? எப்படி ஒரு சில நாள் இப்போ ஏகாதசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக விரதம் இருந்தே ஆகணும். இப்போ தான் முடிஞ்சுது வைகுண்டம் கோடி ஏகாதசிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி வர முடியாதவர்களும் வீட்டிலிருந்து குலதெய்வத்தை விளக்கேற்றியாவது வழிபடணும். இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குலதெய்வத்தினரும் நம்ம பேசலாம். இந்த மாதிரி யாகம் பூஜையெல்லாம் செய்வதால் சாமி சாணித்தியம் வரும். குலதெய்வத்துக்கிட்ட வந்து கரெக்டாக 3லேருந்து 4:30 தான் அந்த சாணித்தியம் கிடைக்கப்படும். 21 நெய்தீபத்தை தொடர்ந்து இந்த 30 நாள் ஏற்றணும். 30 நாள் ஏற்றிட்டு நீங்கள் வரும்பொழுது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய தரிசனம் கிடைக்கும். இது வந்து மார்கழி மாதத்தில் கட்டாயமாக கிடைக்கும். இந்த மாதம் இந்த வருஷம் ஒரு 5 நாள் போயிடுச்சு. நான் போன மாதம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியல. யாரெல்லாம் குலதெய்வத்தை ரொம்ப வர முடியாதவங்க வீட்லேயே ஒரு சொம்பு தண்ணியை வச்சு அதில் வில்வ இலை துளசி இலை இந்த 2 இலையும் போட்டுக்குங்க. 2 இலையும் போட்டு துளசி மாடத்துக்கிட்ட 21 துளசி மாடம் வச்சுருக்கணும் கட்டாயமாக. அதில் வச்சுட்டு 21 நெய்தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தினுடைய பெயர் சொல்லி ஓம் ஸ்ரீ வீரமாச்சியம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு 108 தடவை சொல்லிட்டு வரணும். இது வந்து காலையில் 3லேருந்து 4:30 முடிச்சிடணும். இந்த பூஜையே செஞ்சுட்டு வந்தால் அந்த மார்கழி மாதத்தில் கட்டாயமாக எல்லாத்துக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். இது வந்து கட்டாயமாக கிடைக்கும். இது வந்து இந்த வருஷம் முடியலைனாலும் அடுத்த வருஷம் கட்டாயமாக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா. அதாவது ஆருத்ரான்னு அதுக்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் அதுக்கு பெயர் திருவாதிரை.